நான் வந்து இப்போ ரொம்ப ஒரு உணர்ச்சியோடைய உச்சத்தில் நிற்கிறேன். நன்றி எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. தென்னாடு சாங்க்கு தென்னாடு பாட்டு எனக்கு கொடுத்த என்னுடைய அற்புதமான டைரக்டர் மாரி செல்வராஜ், மியூசிக் டைரக்டர் மை டியர் பிரதர் நிவாஸ் கே பிரசன்னா அண்ட் மை டியர் பிரதர் சந்தோஷ் ஃப்ரம் திங்க் மியூசிக். நீங்கள் மனசுக்கெல்லாம் இந்த பாட்டு எனக்கு கிடச்சிருமா எனக்கு தெரியல. நான் தான் பாடணும்னு ஸ்ட்ராங்கான என்னோட டைரக்டர் மாரி செல்வராஜ் ப்ரோக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்கிற ஒரு வார்த்தை வந்து சத்தியமாக என்னோடய எமோஷன்ஸை, என்னோட உணர்ச்சிகளை அளக்க முடியாது. எனக்கு ரொம்ப நாள் பசியுது. நான் அவ்வளோதான் அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் கிடையாது, அவ்வளோதான் ஃபேட் அவுட்னு நினச்சிட்டு இருந்தேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. லவ் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் சாங். தேங்க்யூ. இந்த வீடியோவை சிங்கர் சத்யன் தான் ரொம்ப எமோஷ்னலாக ஷேர் பண்ணியிருக்காரு. காதலர் தினம் படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளியான ரோஜா ரோஜா சாங்கை 1999 நடந்த இசை நிகழ்ச்சியில் சிங்கர் சத்யன் பாடியிருந்தார். அப்போ எடுக்கப்பட்ட வீடியோ கிட்டத்தட்ட 26 வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு வைரலாச்சு. பலரும் யாருப்பா இந்த சிங்கர் இப்படி எஃபோர்ட்லெஸ்ஸாக பாடுறாரு, இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்க தொடங்கிட்டாங்க. சிங்கர் சத்யனே இந்த மாதிரி வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அது வேற யாரும் இல்லை, நான் தான் அப்படின்னு சொல்லி பல பேட்டிகள் கொடுத்திருந்தாரு. மேலும் அந்த இன்டர்வியூஸில் நான் நிறைய ஹிட்டான தமிழ் பாடல்கள் பாடியிருக்கேன், இருந்தாலுமே எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு வருத்தப்பட்டும் பேசியிருந்தாரு. மேலும் தொடர்ந்து போராடிட்டே இருப்பேன் அப்படின்னு நம்பிக்கையோடையும் பேசியிருந்தாரு. அந்த வகையில் டைரக்டர் மாரி செல்வராஜ் துருவ் விக்ரம் வச்சு இயக்கியிருக்கிற பைசன் படத்தில் தென்னாடு அப்படிங்கிற பாட்டை பாடுற வாய்ப்பு சிங்கர் சத்யனுக்கு கிடைச்சிருக்கு. நிவாஸ் கே பிரசன்னா இசையில் வெளியான இந்த பாட்டை கிட்டத்தட்ட யூடியூப்ல 44 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. சீக்கிரமே 50 லட்சம் வியூஸை கடக்க இருக்கு. இந்த சாங் கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே பலருமே சத்யனுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. ட்ரெண்டாக் சார்பா சிங்கர் சத்யனுக்கு எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம்.